திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக மருத்துவர் வே கோகிலாமணி அறிவிக்கப்பட்டுள்ளார். 26 வயதான கோகிலாமணி ஆரம்ப சுகாதார நிலைய அரசு மருத்துவராக பணியாற்றி வரும் நிலையில் திமுக சேயூர் ஒன்றிய மருத்துவரணி துணை அமைப்பாளராக உள்ளார். எளிய பின்னணியில் இருந்து வந்து ஒரு மருத்துவராக உயர்ந்துள்ள இவருக்கு தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. பரமக்குடி மற்றும் முதுகுளத்தூர் அதிமுக வேட்பாளர்களுக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியால் மதுரை பரமக்குடி 4 வழிச்சாலையில் மருச்சுக்கட்டு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலையை மறித்து நின்றதால் கொளுத்தும் வெயிலில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சிலர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உங்க சந்தோஷமா வரவேறுங்க, ஒண்ணுமே சொல்லல. ஆம்புலன்ஸோட நிக்குதுங்க. இதை ஏங்க இது பண்றீங்க? இதுவோட ஒழுங்கு இல்லையாங்க? எவ்வளவு நேரம் பாருங்க, வெயில்ல பிள்ளைலாம் தவிக்குதுங்க. புதுச்சேரி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நகரத்தைப் போலவே கிராமப்புறங்களிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சபாநாயகர் செல்வம், என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் மோகன்தாஸ், ரவிச்சந்திரன் ஆகியோர் தங்கள் தொகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராமு பொதுமக்களுக்கு விசில்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். கோவை வீரபாண்டி அருகே சாமநாயக்கன் பாளையத்தில் தனியார் ஆலையிலிருந்து வெளியேறும் கடும் தூசி மற்றும் காற்று மாசுக்கு எதிராக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மணல் போன்ற நுண்ணிய துகள்களால் சுவாச கோளாறு மற்றும் தோல் ஒவ்வாமை ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் வீதியில் இறங்கி போராடினர். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நெல்லை பாளையங்கோட்டை அருகே ஒரு டீ கடையில் வாடிக்கையாளர்கள் விலையேற்றம் குறித்து காரணம் கேட்க வேண்டாம் என்று உரிமையாளர் போஸ்டர் ஒட்டியுள்ளார். விலை உயர்வு குறித்து கேள்வி கேட்கும் வாடிக்கையாளர்களுக்கு பதிலளிக்க முடியாமல் ஏற்கனவே புண்பட்டு போயிருக்கும், கேள்வி கேட்டு மேலும் புண்படுத்தாதீங்க என உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். திருப்பத்தூர் தருமபுரி நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலையோர மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தாமல் வேரோடு பிடுங்கி வேறு இடங்களில் நடப்பட்டன. திருப்பத்தூரில் இருந்து தருமபுரி வரை செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் அளவிற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பாக சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக சாலையின் இருபுறமும் இருந்த 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு எடுத்து மாற்று இடத்தில் மறுநடவு செய்து பாதுகாத்து வந்தனர். இச்சூழலில் மரங்கள் தற்பொழுது துளிர்விட ஆரம்பித்ததால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியுடன் இணைந்து நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுகாபுத்ரா தொடங்கி வைத்தார். ரிசர்வ் லைனில் இருந்து சாட்சியாபுரம் வரை நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று வாக்களிப்பதன் அவசியம் குறித்து அடங்கிய பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே திருவாலங்காடு வாடாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பங்குனி மாத கமல தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கோவில் இணை ஆணையர் மற்றும் அதிகாரிகள் அதிகாரப்பூர்வ அனுமதி அளிக்கும் முன்பாகவே தேரை சிலர் இழுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு கோவில் நிர்வாகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் 20 நிமிடங்கள் தேரை சாலையில் நிறுத்தி அதிகாரிகளும் பக்தர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் சமாதானப்படுத்திய பின் தேரோட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்கு 4வது முறையாக அமைச்சர் ஏவாவேலு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாநகர திமுகவினர் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர்.
கோவை தெற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடுவார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கோவை மாவட்ட திமுகவினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக எம்எல்ஏ மகாராஜன் 3வது முறையாக உடன்பிறந்த தம்பியை எதிர்த்து களம் காண்கிறார். கடந்த 2019 மற்றும் 2021 தேர்தல்களில் அதிமுக வேட்பாளரான தனது தம்பி லோகிராஜனை வீழ்த்திய மகாராஜனுக்கு மீண்டும் திமுக தலைமை வாய்ப்பளித்துள்ளது. மகாராஜன் ஹாட்ரிக் வெற்றியை அடைவாரா, தம்பி லோகிராஜன் முதல் முறை வெற்றியை ருசிப்பாரா என்று தொகுதி மக்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பனங்குடம் கிங்ஃபிஷர் அணியினர் வழுக்குமரம் ஏறும் போட்டியில் வென்ற பரிசுத் தொகையில் இருந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கற்றல் உபகரணங்களை வழங்கியுள்ளனர். தேர்வு தொடங்க உள்ள நிலையில் பனங்குடம் கீரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 250 மாணவர்களுக்கு தேர்வு அட்டை மற்றும் எழுது பொருட்களை வழங்கிய இந்த இளைஞர்களின் நற்செயலை பொதுமக்கள் நெகிழ்ச்சியுடன் பாராட்டி வருகின்றனர். கொடைக்கானலில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மூஞ்சிக்கல் 7 ரோடு சந்திப்பு, அண்ணாமலை, செண்பகனூர், உகார்த்தை நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்த மழையால் கொடைக்கானல் மலைப்பகுதியில் காட்டுத்தீ குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சூறாவளி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் எதிர்க்கட்சித் தலைவர் EPS வரும் 19ஆம் தேதி தனது சொந்த ஊரான சேலத்தில் பரப்புரையை நிறைவு செய்கிறார். அதிமுக வெளியிட்டுள்ள அட்டவணையின்படி ஏப்ரல் 2ஆம் தேதி தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் 3ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் பரப்புரையில் ஈடுபடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, அரியலூர், சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பரப்புரையில் ஈடுபடும் EPS ஏப்ரல் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் சென்னையில் வாக்காளர்களிடம் ஆதரவை திரட்டுகிறார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக ஸ்ரீதேவி மோகன் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் MLA பாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் வீட்டை முற்றுகையிட்டனர். தகுதியானவர்களுக்கு வாய்ப்பு அளிக்காமல் பணபலத்தின் அடிப்படையில் வேட்பாளர் தேர்வு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர்கள் 39 நிர்வாகிகள் தங்கள் பொறுப்புகளில் இருந்து விலகப் போவதாகவும் அறிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் 294 வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா டீ கடைகளில் மக்களுடன் கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். மாஹி பிராந்தியத்தில் பாஜக வேட்பாளர் தினேசன் முதியவர்களின் ஆசி பெற்றும், ஏனாமில் மல்லாடி கிருஷ்ணாராவ் இளைஞர்களின் பேரணியுடனும் உற்சாகமாக பரப்புரை மேற்கொண்டனர். ஏப்ரல் 7ஆம் தேதியுடன் பரப்புரை நிறைவடைய உள்ளதால் வேட்பாளர்கள் சுறுசுறுப்பாக களமாடி வருகின்றனர். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு தஞ்சையில் நடைபெற்ற வாக்கத்தான் விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். தனியார் நிறுவனம் சார்பாக நடைபெற்ற பேரணி தஞ்சை தலைமை தபால் நிலையத்தில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இதில் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுத்தமே ஆரோக்கியம், நல்ல மனநிலை முக்கியம், புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள் என்பன போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி சென்றனர். சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் பணிபுரிய உள்ள 19,594 வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி வகுப்புகள் 16 மையங்களில் நடைபெற்றது. மாதிரி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ளாத அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் எச்சரித்துள்ளார். தேனிகுண்டா மற்றும் மேலப்பாக்கம் இடையே இயக்கப்பட்ட ரயிலில் கடத்தி வரப்பட்ட 4,50,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பறிமுதல் செய்யப்பட்டது. ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனை செய்தபோது இருக்கை கடியில் கஞ்சா மறைத்து கடத்தப்பட்டது தெரியவந்தது. 2 கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவற்றை கடத்தியது யார் என விசாரணை நடத்துகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அடையாளம் தெரியாத விலங்கு கடித்ததில் 5க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன. மல்லுத்தூத்து கிராமத்திற்குள் புகுந்த விலங்கு செல்வம், சுமதி தம்பதி வளர்த்து வந்த ஆடுகளை கடித்து குதறியுள்ளது. இதில் 5க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்த நிலையில் 5 ஆடுகள் காயமடைந்துள்ளன. இந்த ஆடுகளை கடித்தது எந்த விலங்கு என வனத்துறையினரும் கால்நடை மருத்துவர்களும் ஆய்வு செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பாக போர்மேன் கைது செய்யப்பட்டுள்ளார். விஸ்வநத்தம் காமராஜ் நகரில் உள்ள சங்கர் என்பவருக்கு சொந்தமான நடேஷ் பட்டாசு தொழிற்சாலையில் கடந்த 27ஆம் தேதி நடந்த வெடி விபத்தில் குருநாதன் என்பவர் உயிரிழந்தார். 3 பேர் பலத்த காயமடைந்தனர். இது தொடர்பாக பட்டாசு ஆலையின் போர்மேன் செந்தில்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஆலையின் உரிமையாளர் சங்கரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் தீர்த்த காவடிகளுடன் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்து வழிபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஈரோட்டைச் சேர்ந்த பக்தர்கள் கொடுமுடிக்கு சென்று காவிரி ஆற்றில் தீர்த்தம் எடுத்து பழனி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து காவடிகளுடன் முருகனை வழிபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சத்தியமங்கலம் நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது மோதி நிற்காமல் சென்ற சரக்கு வாகனத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சத்தியமங்கலம் நெடுஞ்சாலையில் பெட்ரோல் பங்க் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேர் மீது பின்னால் வந்த சரக்கு வாகனம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற சரக்கு வாகன ஓட்டுநரை காவலர்கள் தேடி வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நிகழ்ந்த கார் விபத்து வழக்கில் பாதிக்கப்பட்டவருக்கு 2,48,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் அவரது மகளுக்கு சென்னை மோட்டார் வாகன தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. எம்பியின் மகள் சாந்தி ஓட்டிச் சென்ற கார் மோதியதில் காயமடைந்த ஜெயக்குமார் என்பவர் 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கோரி தொடர்ந்த வழக்கில் வட்டியுடன் சேர்த்து இந்த தொகையை வழங்க நீதிபதி தீர்ப்பளித்தார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் லோயர் கேம்ப் வனப்பகுதியில் சுமார் 1.5 வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தை ஒன்று ரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது. ரோந்து சென்ற வனத்துறையினர் அதிர்ச்சியடைந்த நிலையில் வன கால்நடை மருத்துவர் முன்னிலையில் உடற்கூறாய்வு நடைபெற்றது. பாறையில் இருந்து விழுந்ததா அல்லது விலங்குகளுக்கிடையே மோதலா என வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குடித்தலையில் ரயில்வே கேட் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் கேட் முறிந்து சேதமடைந்தது. குடித்தலை மணப்பாறை நெடுஞ்சாலையில் ரயில்வே கேட் போடப்பட்ட போது நிகழ்ந்த விபத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த ரயில்வே ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் விரைந்து வந்து போக்குவரத்தை சீர் செய்து சேதமடைந்த கேட்டை பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி அருகே தூக்கு நேர்ச்சை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இட்டகவேலி நீலகேசி அம்மன் கோவிலில் புகழ்பெற்ற தூக்க நேர்ச்சை திருவிழா நடைபெற்றது. இதில் 152 பச்சிளம் குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நிறைவேற்றப்பட்டது. பொள்ளாச்சியில் தனது ஹாப்பிராஜ் திரைப்படத்தின் வெற்றியை ரசிகர்களுடன் நடிகர் ஜிவி பிரகாஷ் கொண்டாடினார். சக்தி திரையரங்கிற்கு நேரில் வந்து ரசிகர்களை சந்தித்த அவர் படத்தின் கடைசி 40 நிமிட காட்சிகள் ரசிகர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் பங்குனி திருவிழாவில் முருகப்பெருமான் தெய்வானையுடன் வெள்ளி யானை வாகனத்தில் வலம் வந்து அருள்பாலித்தார். பங்குனி திருவிழாவின் 5ஆம் நாள் நிகழ்வில் கிராம மக்கள் யானை வாகனத்தை கைப்பாரமாக சுமந்து வருவது வழக்கம். அந்த வகையில் சந்நிதியில் இருந்து ஊர்வலமாக சுமந்து சென்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வெளிமாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் விற்பனைக்காக போதை மாத்திரை கடத்தி வந்த கோவையைச் சேர்ந்த 6 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். புனேவில் இருந்து கன்னியாகுமரி நோக்கி சென்ற ரயிலில் வந்த இளைஞர்களை வாணியம்பாடியில் வைத்து மடக்கி பிடித்தனர். 1300க்கும் மேற்பட்ட மாத்திரைகளை பறிமுதல் செய்து 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட 8 நாட்களில் 4 நாட்கள் அரசு விடுமுறை என்பதை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 31, ஏப்ரல் 1, 3 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் விடுமுறை என்பதால் வேட்பாளர்கள் வருமான வரி கணக்கு உள்ளிட்டவை தாக்கல் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் கூடுதல் அவகாசம் வழங்க கோரி நெல்லையைச் சேர்ந்த சின்ன மகாராஜா என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட நிலையில் வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நல்ல தலைவரை தேர்வு செய்வதில் மக்கள் தவறவிட்டு விடுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேகலாவை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் அதிமுக மற்றும் திமுக ஆட்சி காலங்களில் கொண்டு வந்த விலையில்லா திட்டங்களை விமர்சித்தார். அரசியல் கட்சிகளோடு உடன்பாடு இல்லாது கூட்டணி நோட்டணி பேரம் பேசாது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்
டிபிஆர் செல்வம் உணவகம் ஒன்றில் கோழி இறைச்சி சமைத்து வாக்கு சேகரித்தார். லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் வீடு வீடாக வாக்கு சேகரித்த செல்வம் கடைகள் மற்றும் உணவகங்களிலும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். தேனி மாவட்டம் போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டதால் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். இரண்டாயிரத்து 11, 2016 மற்றும் 2021 என 3 முறை அதிமுக சார்பில் போடி தொகுதியில் போட்டியிட்டு வென்ற ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த நிலையில் 4வது முறையாக போடி தொகுதியில் களம் காண்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 100 விழுக்காடு வாக்களிக்க வலியுறுத்தி வட்டாட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பள்ளி மாணவர்களின் சைக்கிள் பேரணியை தொடர்ந்து சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் கட்டைக்கால் கூத்து நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் தென்காசியில் தீத்தடுப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்டது. அவசர காலங்களில் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது எப்படி என தென்காசியில் உள்ள தனியார் ஆடைகள் விற்பனை நிறுவனத்தில் தீயணைப்பு வீரர்கள் விளக்க உரை நிகழ்த்தினர். ஒத்திகையில் தீயணைப்பு வீரர்களுடன் கடை ஊழியர்களும் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி திமுக வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரத்தை மாற்ற வேண்டும் என திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சண்முக சுந்தரத்தின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வேட்பாளர் அறிவிப்பால் சண்முக சுந்தரம் அதிருப்தி அடைந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மாற்றி அறிவிப்பார் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக வேட்பாளராக என்னை அறிவிப்பார். தாம்பரம் தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்ற SR ராஜாவுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்படாததால் அவரது ஆதரவாளர்கள் TR பாலுவின் இல்லத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். க்கும் மேற்பட்டோர் திரண்டு முழக்கமிட்ட நிலையில் அவர்களிடம் TR பாலு சமாதானம் பேசி அனுப்பி வைத்தார். வேற ஏதாவது செய்வாரு, நான் என்ன சொல்ல முடியும்? அப்போ எம்எல்ஏ இல்லைன்னா எம்எல்ஏ புதுசா அவருக்கு எம்எல்ஏ பதவி. புதுக்கோட்டை தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எழிலரசி விதிகளை மீறி சிறுவர்களை பரப்புரையில் ஈடுபடுத்தியதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவப்பூர் பகுதியில் நடைபெற்ற பரப்புரையில் சிறுவர்களை பயன்படுத்தி வாக்கு கேட்டதால் எழிலரசி மற்றும் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருலோக சுந்தர் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேனி வரட்டாறு வனப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிவதால் அரிய வகை மூலிகைகள் சேதமடைந்தன. மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிவதால் பல ஏக்கரில் அரிய வகை மூலிகைகள் அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் வட்டாறு வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டது. அதனை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அடர்வனம் மற்றும் செங்குத்தான பகுதி என்பதால் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. சென்னை போரூரில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் தீயணைப்புத்துறை இயக்குநர் சீமா அகர்வால் முன்னிலையில் பாதுகாப்பு மற்றும் மீட்பு ஒத்திகை நடைபெற்றது. உயர்மாடி கட்டடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் தற்காத்துக் கொள்வது எப்படி என வியப்பூட்டும் வகையில் செயல் விளக்கம் காண்பித்தனர்.
புதுச்சேரியில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி வரும் 3ஆம் தேதி ரோட் ஷோ மூலம் பரப்புரை செய்ய உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நமச்சிவாயம், இரட்டை என்ஜின் அரசு புதுச்சேரி மக்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 3ஆம் தேதி புதுவை மாநிலத்திற்கு வருகை தந்து இன்றைக்கு ரோட் ஷோ என்கின்ற தெருமுனை பிரச்சாரங்கள் செய்ய இருக்கின்றார்கள். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெரம்பலூர் மற்றும் குன்னம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கு முதற்கட்ட பயிற்சி வகுப்புகள் இன்று நடைபெற்றன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாளுதல் மற்றும் தேர்தல் நாள் விதிமுறைகள் குறித்து மண்டல அலுவலர்கள் விரிவான விளக்கம் அளித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்கான வாக்குச்சாவடி அலுவலர்கள் பயிற்சி வகுப்பு அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்முறை விளக்கங்கள் குறித்து அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் செட்டிமாரம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஒரே நேரத்தில் திருப்பதி கோயிலுக்கு சென்றுள்ளனர். சுமார் 20 பேருந்துகள் மற்றும் 10 கார்களில் இந்த மக்கள் திருப்பதி சென்றுள்ளனர். முன்னோர்களின் வழக்கப்படி 3 வருடத்திற்கு ஒருமுறை இவர்கள் திருப்பதி கோயிலுக்கு செல்வதாக கூறப்படுகிறது. ஊர் பாதுகாப்பிற்காக 2 பேர் எல்லைப்பகுதியில் கையில் கம்புடன் காவலுக்காக வைக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பேச்சிப்பாறை, திருப்பரப்பு, குலசேகரம், ஆற்றூர், அருமனை, குடித்துறை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் கடந்த சில நாட்களாக நிலவிய கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சேலத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. சேலத்தில் உள்ள 3468 வாக்குச்சாவடிகளில் 16648 அலுவலர்கள் பணிபுரிய உள்ளனர். இவர்களுக்கான பயிற்சி சேலத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள பயிற்சி மையங்களில் நடைபெற்றது. இதனை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பிருந்தாதேவி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கொடைக்கானலில் தனியார் தோட்டத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காட்டெருமை தாக்கியதில் பலத்த காயமடைந்தார். குறிஞ்சிநகர் பகுதியில் உள்ள தோட்டத்தில் 35 வயதான தேவி என்ற பெண் விவசாய பணியில் ஈடுபட்டார். அப்போது திடீரென தோட்டத்திற்குள் புகுந்த காட்டெருமை ஒன்று தேவியை தாக்கியது. இதில் அவருக்கு வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேசிய அளவிலான மகளிர் சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. 32 மாநிலங்களைச் சேர்ந்த 800 வீராங்கனைகள் போட்டியில் பங்கேற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் போட்டியில் 10 முதல் 40 வயது வரை உள்ள போட்டியாளர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி ஊராட்சியில் பழைய சாலையை அகற்றாமல் அதன் மீதே புதிய சாலை போடப்பட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். ரயில்வே கேட் பகுதியில் இருந்து செட்டிஹள்ளி பகுதிக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருந்ததால் சாலையை புதுப்பித்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் புதிய சாலை அமைக்கும் பணி தொடங்கிய நிலையில் பழைய சாலையை தோண்டி எடுக்காமல் அதன் மீதே ஜல்லிக்கற்கள் போடப்பட்டு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மழைக்காலங்களில் மழைநீர் வீடுகளுக்குள் செல்லும் என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மல்லிகை பூ போல் பூத்து குலுங்கும் காஃபி மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளன. ஏற்காட்டில் சில்வர் ஓக் மரங்களுக்கு இடையே ஊடுபயிராக காஃபி பயிரிடப்பட்டு வருகிறது. வருடம் ஒருமுறை மட்டும் காஃபி அறுவடை நடைபெறும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் ஏற்காட்டில் பெய்த திடீர் மழை காரணமாக காஃபி செடிகளில் தற்போது காஃபி பூ பூத்து குலுங்க தொடங்கியுள்ளது. கோவையில் 142 கிராம் தங்கத்தை பெற்றுக்கொண்டு நகை செய்து கொடுக்காமல் மோசடி செய்த பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை கெம்பட்டி காலனி பகுதியில் தங்க வேலை செய்த மனோகர் கடந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி நகைக்கடை நடத்தும் லட்சுமி நரசிம்மரிடம் இருந்து தங்கச் சங்கிலிகள் செய்து தருவதாக கூறி 142 கிராம் தங்கம் பெற்றுள்ளார். ஆனால் நகைகளை செய்து கொடுக்காமலும் தங்கத்தை திருப்பித் தராமலும் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மனோகர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் மேலாந்துறையில் விவசாயி ஒருவர் தனது நிலத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக நெல் நாற்றுகளை வடிவமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார்.
மோட்டார் வாகனங்களுக்கு பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க வலியுறுத்தி சேலத்தில் ஆட்டோ தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் ஈரானுக்கு எதிராக நடத்திய போர் காரணமாக எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு உடனே தீர்வு காண வலியுறுத்தி கோட்டை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சென்னை பெரம்பூரில் பொது இடத்தில் மது அருந்தியதை தட்டி கேட்ட தலைமை காவலரை தாக்கிய பாஜக இளைஞரணி செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். செம்பியம் பகுதியில் வசந்தகுமார் என்ற தலைமை காவலர் கடைக்கு சென்றபோது பாஜக இளைஞரணி செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட 2 பேர் பொது இடத்தில் மது அருந்தி உள்ளனர். இதனை தட்டி கேட்ட வசந்தகுமாரையும் அவர்கள் தாக்கியிருக்கின்றனர். இது தொடர்பாக செம்பியம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். சனிப்பெயர்ச்சிக்கு பிந்தைய 4வது சனிக்கிழமையில் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் சனீஸ்வர பகவானை ஆயிரக்கணக்கானோர் வழிபட்டனர். கடந்த 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்ந்தார். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருநள்ளாறுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். அந்த வகையில் இந்த வாரமும் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் நலன் குளத்தில் புனித நீராடிய பிறகு சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட்டனர். சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அரியானூர் மேம்பாலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறுமாறாக ஓடி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். உருண்டோடிய கார் சர்வீஸ் சாலையில் சென்ற இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் சென்னையைச் சேர்ந்த வசந்தலதா மற்றும் சேலத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மயிலாடுதுறையில் புதிய பேருந்து நிலையத்தை இணைக்கும் புறவழிச்சாலை பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். உடத்துக்குப்பை கிராமத்தில் லாரிகளில் மண் கொட்ட முயன்றபோது தமிழ்நாடு அடிமனை குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் படைகளை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கிருங்காக்கோட்டை பத்ரகாளியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழா பால்குட ஊர்வலத்துடன் விமர்சையாக நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் அக்னிச்சட்டி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஊர்வலத்தின் போது இஸ்லாமிய பெண்கள் பக்தர்களின் கால்களில் தண்ணீர் ஊற்றி வரவேற்றது மத நல்லிணக்கத்திற்கு சான்றாக அமைந்தது.